கெட்ட கர்மா என்ன பண்ணுன்னா, நீங்க முருகனை கும்பிட 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 அந்த கெட்ட கர்மா வீரியம் குறையுன்றப்போ அது உங்களை கோயிலுக்கு போகக்கூடாது. போகும்போது தடங்களாகவும் போகும்போது ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று ஒருத்தர் சொன்னார், திருச்செந்தூருக்கு போய் கடலை குளிச்சிருக்கு மோதிரத்தை தொலைச்சிட்டாராம். அவர் நிலைமை நினைச்சு பாருங்க. ஏன்டா திருச்செந்தூர் வந்திருக்கு நினைச்சிருக்க மாட்டாரு. 20 வருஷமா போட்டு இந்த மோதிரம் காணுன்றார். நான் சொன்னேன் 20 வருஷமா உங்களுக்கு பிடிச்சி இந்த கர்மா போயிடுச்சு நினைச்சிங்க சார். இதுதான் உண்மை. 20 வருஷமா உங்களுக்கே தெரியாம ஒன்று வச்சிருக்கு. இப்போ நம்ம பாடகர் வேல்முருகன் சொன்னேன், அவர் வந்து சம்பந்தமே இல்லாமல் நான் சொன்ன பாருங்க, கர்மம் 3 வழியில் வரும். ஒன்று கை, கால், வாய். அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, ஏதோ ஒரு நவகிரக மோதிரம் ஒன்று வச்சிருந்தாரு, தேவையில்லாம அதை எடுத்து போட்டு அவர் சனி பகவான் ஆக்டிவேஷன் பண்ணாரு. அடுத்த நாள் வந்து இப்போ ஏர்போர்ட்ல ஏதோ ஒன்று பேசுறாரு. அந்த மாதிரி தான். அப்போ இந்த கெட்ட கர்மா வந்து நம்மளை விட்டு போதுன்றப்போ அது நம்மளை ஒரு காட்டிட்டு தான் போவோம், சாதாரணமாக போகாது. அதுதான் நம்மளை கோயிலுக்கு போடாமல் தடுக்கிறது. போன உடனே சண்டை வர்றது காரணம். திருச்செந்தூருக்கு போயிட்டுலாம் நிறைய பேர் சண்டை போட்டு தான் வராங்க. இப்போ வரைக்கும் இதுக்கு மேலே வருவாங்க. அப்படி நீங்கள் சண்டை வரப்போ ஒன்னே ஒன்று மட்டும் தான் நினச்சிக்கணும், நம்ம கர்மா நம்மளை விட்டு போகுது. அழுகுறீங்கல்ல, சண்டை போட்டு அழுகிறீங்கல்ல, அடி தெரியாத ஆகுதா, ரத்தம் வருதா, கர்மா போகுது, அவ்வளோ.